ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா. வைஷ்ணவி ஸ்வேதா ரொம்பவே அழகாக பாடியிருந்தாங்க. இவங்களை தொடர்ந்து அடுத்ததாக பாட வராங்க மிஸ்டர் கிருஷ்ணன். இவங்க என்ன பாட்டு பாட போகிறாங்கன்னு பார்க்கலாம். பயணங்கள் முடிவதில்லைன்ற படத்தில் இருந்து தோகை இளமயில் அப்படின்ற சாங் பாட போகிறாங்க. ஸோ எப்படி பாடுறாங்கன்னு பார்க்கலாம். ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் டிஎஸ் கிருஷ்ணன். இதுங்க டிஎஸ் கிருஷ்ணனா? டிஎஸ் கிருஷ்ணன். சரிங்க ஐயா. என்ன பண்ணுறீங்க ஐயா நீங்கள்? நான் வந்து இஎஸ்ஐ கார்பரேஷனில் ஒர்க் பண்ணி விருப்ப ஓய்வு பெற்றோம். விருப்ப ஓய்வு பெற்றோம். ஓ சரிங்க. இப்போ என்ன இந்த பாட்டெலாம் நல்லா பாடின்னு வரீங்களா? பாடுவேன். நான் ஸ்டேஜெல்லாம் கூட பாடியிருக்கேன். சரி, இன்றைக்கி என்ன பாட்டு தேர்வு பண்ணியிருக்கீங்க? பயணங்கள் முடிவதில்லை படத்துலேருந்து தோகை இளமயில் எஸ்பி பாலசுப்ரமணிய பாட்டு பாடுங்க. ஓகே. தோகை இளமயிலாடி வருகுது வானில் மழை வருமோ, கோதை இவள் விழி 100 கவிதைகள் நாளும் எழுதிடுமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ, தோகை இளமயிலாடி வருகுது வானில் மழை வருமோ, கோதை இவள் விழி 100 கவிதைகள் நாளும் எழுதிடுமோ, கோலம் போடும் நாணங்கள் காணாத ஜாலம் இதழ்களிலே பௌர்ணமி வெளிச்சம், கண்ணில் துள்ளும் தாளங்கள் ஆனந்த மேகம், இமை பறவை சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே காதல் விழா நடத்துகிறாள் சாகுந்தலா, அன்னமும் இவளிடம் நடைப்பழகும் இவள் நடையசைவினில் சங்கீதம் உண்டாகும், தோகை இளமயிலாடி வருகுது வானில் மழை வருமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ, பூமி எங்கும் பூந்தோட்டம் நாம் காண வேண்டும், புது தென்றலோ பூக்களில் வசிக்கும், ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும், அந்த மழையில் மலர்களும் குளிக்கும், அருவிகளோ தாகம் தரும், அதில் நனைந்த ராகம் வரும், தேவதை விழியிலே அமுதாகி கனவுகள் வளர்க்குது கல்லூரும் முன் பார்வை, தோகை இளமயிலாடி வருகுது வானில் மழை வருமோ, கோதை இவள் விழி 100 கவிதைகள் நாளும் எழுதிடுமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. நல்லா இருந்தது சார். நன்றி. நீங்கள் கொஞ்சம் ஈஸியான சாங்கை செலக்ட் பண்ணியிருக்கலாமே. இந்த ரவுண்டுக்கு இவ்வளோ டஃப்பான சாங் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் நல்லா பாடுற ஆளாக இருந்தாலும் கஷ்டமான சாங் பாடும்போது எவ்வளோ பெரிய ஆளுக்கும் சின்ன தடுமாற்றங்கள் வரதான் செய்யும். ஸோ இந்த ரவுண்டுக்கு நீங்கள் இந்த கஷ்டமான சாங் செலக்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் குறையும். புரியுதுங்களா? ஏன்னா அது வந்து 2 காம்படிட்டர் 3 காம்படிட்டர் ஃபைனல்ஸில் வந்து நீங்கள் அந்தமாரி சாங் பாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாடினீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும். நல்ல மற்றபடி ரிதம்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, நம்ம பார்ப்போம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. நன்றி. கிருஷ்ணன் சார் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் வந்து அவர் சரணத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்க. மற்றபடி எடுப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டாவது சரணம் சரி, ஃபர்ஸ்ட் சரணம் சொல்லி அந்த மேலே போகிறச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. எடுப்பு ரொம்ப நல்லா அழகாக எடுத்தீங்க. ஃபீல் நல்லா அப்படியே கண்டினியூஸ் பண்ணினே போனீங்க. சார் சொன்ன மாதிரி இந்த இன்னும் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் மிடில் சாங் எடுத்து அவன் கொஞ்சம் ஈஸி சாங் எடுத்துருக்கலாம். ஓகே, நல்லா பண்ணியிருக்கீங்க. பார்க்கலாம். நன்றி. ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா.